கடந்த 8 ஆண்டுகளாக ஏன் 9 ஆண்டுகளாக நாங்கள் எல்லாம் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து நின்றோம். அம்மா அவர்கள் ஆட்சி தமிழ்நாட்டிற்கு வந்தால்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாக்க முடியும். நாங்கள் இடையிலே பிரிந்து கிடந்த காரணத்தினால் இடையில திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டது. ஊர் 2 பட்டா கூட்டாடிக்கு கொண்டாட்டம் என்பவர்கள் போல திமுக இங்கே ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட்டார்கள். அதை உணர்ந்து எங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்து மீண்டும் நாங்கள் அண்ணன் தம்பிகள் அம்மா வளர்த்த பிள்ளைகள் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இங்கே ஓர் அணியில தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற குடையில ஒன்றிணைந்திருக்கிறோம். இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளருக்கு பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அகில இந்திய பார்வர்டு பிளாக், தென்னிந்திய பார்வர்டு பிளாக், சிங்க தமிழர் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மருது சேனை, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ மகாசபையின மாபெரும் கூட்டணியாக இன்றைக்கு ஒரு மெகா கூட்டணியாக மீண்டும் தமிழகத்தில் அம்மாவின் ஆட்சியை அமைக்க வேண்டும். அண்ணன் இபிஎஸ் அவர்களின் தலைமையில் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் ஒற்றுமையாக இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 15 நாட்களாக நான் பல்வேறு தொகுதிகளுக்கு சென்று வருகிறேன். அங்கே முதலாக நமது சென்னையில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்களுக்கு மதுரவாயல் தொகுதியில் ராமாபுரம் பகுதியில் இரட்டை இலைக்கு வாக்கு கேட்ட பொழுது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம் 8-9 ஆண்டுகளாக நாம் தனித்திருந்தாலும் அம்மா அவர்களும் புரட்சி தலைவரும் அவர்களும் நமக்கு கொடுத்த வெற்றி சின்னம். அதை அங்கே நான் அந்த வேட்பாளருக்கு வாக்கு கேட்ட பொழுது உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அதுபோலத்தான் இன்றைக்கு அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள், வி ராஜன் செல்லப்பா அவர்கள் அந்த வரிசையில் இன்றைக்கு உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய ஆர் பி உதயகுமார் அவர்களுக்கு வாக்கு கேட்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே கூடியிருக்கின்ற உங்களின் எழுச்சியையும் உணர்ச்சியையும் பார்க்கும் பொழுது மீண்டும் இந்த முறை ஆர் பி உதயகுமார் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பது தெரிகிறது. 2001 அம்மா அவர்கள் எப்படி நமது மதுரை மாவட்டம் முழுவதும் வெற்றி பெற்றார்களோ அதை போன்ற ஒரு வெற்றியை 26 அனைத்து தொகுதிகளிலும் நாம் பெற வேண்டும். அதற்காக நமது கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பாக பணியாற்றி வருகிறீர்கள். 23ஆம் தேதி வரை நீங்கள் கண் துயராது உழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன்.